श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्री ऊवे मन्नार्गुडी कंदाडे गोपालार्य महादेशिकन अनुग्रहित अरुळि चेय्द श्रीमद् आचार्य सप्तशती நேற்றைய தினம் மேருமலை போல தங்க கலரில் பறந்து விரிந்து கருட பகவான் ஆஜானுபாகுவாக விளங்கினார். அவருடைய திருமேனி அப்பொழுதுதான் உதயமாகும் சூரியனைப் போல பொன் நிறத்தில் மிளிர்ந்தது. தன்னுடைய வாத்சல்யமான கருணையால் அவர் வெங்கடநாதன் முன்பு தோன்றினார் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி 159வது ஸ்லோகத்திலேருந்து கருட பகவானை அனுபவிக்கிறார் ஸ்ரீ கோபாலார்ய மகாதேசிகன். भुजगस्फटास्तपुटितोत्कुटिलदमभ्रूकुटिविटङ्गं दूरे अत्यार्तजनावनपरवशभगवन्मनोनुकूलवजं कूलजवं भुजगस्फटास्तपुटितोत्कुटिलतमभ्रूकुटिविटङ्गं दूरे अत्यान्तजनावनपरवशभगवन्मनो अनुकूलजवं. கருட பகவான் அவருடைய புருவங்கள் அது அப்படி வளைந்து உயர்ந்து சுருங்கி பின்னப்பட்டதாக ஆச்சரியமாக இருக்கான் அவருடைய புருவங்கள். அந்த புருவங்கள் பக்கத்தில் அந்த பாம்புகளாகிய ஆபரணங்கள், அவருடைய உடலில் பல பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகளுடைய படம் எடுக்கிற அந்த ஆபரணங்கள் சீரற்றதாக ஒரு டிஸார்டர்லி இருந்தது. ஆனால் அதுவே அழகாக இருந்தது அப்படிங்கிறார். ரொம்ப அழகாக இந்த இடத்துல அவருடைய புருவ அமைப்பையும் அது வளைந்திருப்பதையும் அது பின்னப்பட்டிருப்பதையும் அந்த புருவங்கள் அதுக்கு நடுவில் அந்த பாம்புகள்லாம் அந்த படம் எடுக்கிற போது அது சீரற்று இருக்குது. அந்த பாம்பு யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக சிமெட்ரிக்கலாக இருக்காது. ஆனால் அதுவே அழகாக இருக்குது. அது இல்லாமல் அடியார் ஒருவர் பாதிக்கப்பட்டால், பக்தன் ஒருவன் கஷ்டப்பட்டால் அவனை உடனே ரட்சிக்கணும்னு எம்பெருமான் மனசு துடிக்குமா. வாத்சல்யம், அதுதான் வாத்சல்யம். அந்த மனசு எவ்வளவு வேகத்தில் அவனை காப்பாற்ற வேண்டும் என்று விரைந்து செல்லுமோ பெருமாளுடைய மனசு, அதே அளவு வேகத்தில் குறிப்பறிந்து கருட பகவான் வேகமும் செயல்படுமா. பெருமாளுடைய மனசு எவ்வளவு வேகமாக ஒரு ஆஸ்ரித்தனுடைய ரட்சணத்துக்காக ஓடி வந்து காப்பாற்றணும்னு துடிக்குமோ அந்த வேகத்தில் கருடன் பரப்பாராம். அதுதான் இங்கே தெரிவிக்கிறார். தூரே அத்தியார்த்த ஜனாவன பரவச பகவன் மனோ அனுகூலஜவம். இவ்வளவு அழகாக கருடன் அவருடைய மனத்தை அந்த குறிப்பறிந்து அந்த மனோவேகத்துக்கு ஈக்குவலாக இவர் போய் காப்பாற்றுவார் அப்படின்னா பெருமாளை கூட்டிகிட்டு வருவார்னு அர்த்தம். கருட சேவை அதனால் அவ்வளவு அழகு. நமக்காக ஓடி வருகிறார் பெருமாள். வஜ்ராயுதாரா கிண நிர்தாரித பௌருஷம் மகோரஸ்கம் சந்தன சச்சிதவபுஷம் பிரேம்னா ருத்ராசு கீர்த்திபியாம். वज्रायुधाराकिण निर्धारित पौरुषं मघोरस्कं चन्दनचर्चितवपुषं प्रेम्णा रुद्रासु कीर्तिभ्याम्. அந்த கருட பகவானுடைய திருமார்பில் வஜ்ராயுதம், அந்த வஜ்ராயுதத்தினால் தாக்கப்பட்ட தழும்பு இருக்கான். எங்கே கருடனுக்கு எங்கே வஜ்ராயுதத்தை தாக்கப்பட்டார் அப்படின்னா அது ஒரு அனெக்டோட். அதாவது அமிர்தத்தை கொண்டு வரும்போது அப்போது அந்த
அமிர்தத்தை அவர் தூக்கிட்டு வரும்போது தேவேந்திரன் அந்த அமிர்தத்தை எடுத்துன்னு போகக்கூடாதுன்னு கருடனோட சண்டை போட்டார். அப்போ அந்த வஜ்ராயுதத்தை வச்சு கருடனோட சண்டை போடும்போது அந்த வஜ்ராயுதத்துலேருந்து தப்ப முடியாது யாராலையும், அவர்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் கருடன் எவ்வளவு பவர்ஃபுல், அதில் அந்த வஜ்ராயுதத்தினால கொஞ்சம் தழும்பு தான் ஏற்பட்டதே தவிர அவர் அமிர்தத்தை கொண்டு வந்துட்டார் விக்டோரியஸாக, ஜெயத்துடன். அந்த அந்த தழும்பு அவருடைய பவரை காமிக்கிறது, அவருடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறது. அதனால் வஜ்ராயுத தாராகிண நிர்தாரித பௌருஷம் மகோரஸ்கம், வஜ்ராயுத தாராகிண நிர்தாரித பௌருஷம் மகோரஸ்கம். அது ரொம்ப அழகாக கருட தண்டகத்தில் சுவாமி அந்த ரைமிங்காக கருடன் பறக்கிற மாதிரியே ரொம்ப அழகாக அவர் தெரிவிப்பார். அந்த ரெக்கை பறக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் தாத்தா சந்தை சொல்லும்போது அவர் சொல்வார், எவ்வளோ அழகாக கருடன் பறக்கிற மாதிரியே எழுதியிருக்கார் பார். பர்யாய நிர்ஜாத பக்ஷா நிலாஸ்பாலனோத்வேல பாதோதி வீச்சி சபேட்டா ஹதாகாத பாத்தாள பங்கார சம்ஸ்குத்ர நாகேந்திர பீடாசு நீபாவ பாஸ்வன்ன கஷேனயே சண்டதுண்டாய நிருத்யத் புஜங்க ப்ருவே வஜ்ரணே தம்ஷ்ட்ரயா துப்யம் அத்தியாத்ம வித்யா விதேயா விதேயா பவத்தாஸ்ய மாபா தயேதா தயேதாஷ்டமே. அப்படி ரெக்க அப்படி இறங்குற லேண்டாகுது, அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாக தெரிவிக்கிறார். அதே மாதிரி இங்கே வஜ்ராயுத தாராகிண நிர்தாரித பௌருஷம் மகோரஸ்கம் சந்தன சர்ச்சித வபுஷம் பிரேம்னா ருத்ரா சுகீர்த்திபியாம். ருத்ரா சுகீர்த்தின்னு 2 தேவிகள், மனைவிகள் சுவாமிக்கு, கருடனுக்கு. அவருடைய திருமேனியில் மார்பில் சந்தனம் பூசப்பட்டிருந்தது. அந்த சந்தன பூச்சி 2 தேவிகளால், ருத்ரை மற்றும் சுகீர்த்தியால் அன்புடன் பூசப்பட்டவை என்கிறார். ருத்ரா சுகீர்த்திஸ்தனாபோக காட்டோபகூட்டஸ்புரஸ்கண்டக விராத பேத வியதாவேபமான துஜிஹ்வாதிபாகல்ப விஷ்பாட்யமான ஸ்பட்டாவாட்டிகாரத்ன ரோச்சிஷ்டடாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம். கருட தண்டகத்தில் சுவாமி தெரிவிக்கிறார், ருத்ரா சுகீர்த்திஸ்தனாபோக காடோபகூட, அந்த 2 தேவிகள் அன்புடன் இவருக்கு சந்தனப்பூச்சி பண்ணியிருக்கா மார்பில் அப்படின்னு. அடுத்த ஸ்லோகம் 161. துவஜ கலச மத்ய முக்கியைஹி ரேகாகாரை பதாப்ஜகதைஹி சமுத்ரித பிரகோஷ்டம் புஜசிர ஆரோகதா முகுந்தேன. துவஜ கலச மத்ய முக்கியைஹி ரேகாகாரை பதாப்ஜகதைஹி சமுத்ரித பிரகோஷ்டம் புஜசிர ஆரோகதா முகுந்தேன. முகுந்தன், எம்பெருமான் முகுந்தன் கருட பகவான் தோளின் மேலே ஏறும்போது அவரது 2 திருவடிகளும் கருடன் திருக்கைகளில் வைத்தருள்வார். 2 கையும் அப்படி உள்ளங்கையை விரித்து வச்சுண்டு அந்த உள்ளங்கை மேலே பெருமாள் 2 திருவடியும் ஆச்சரியமாக பதித்து வைப்பார். அப்போ எம்பெருமானுடைய திருவடிகளின் பாதத்தின் அடியில் இருக்கும் சின்னங்கள், பெருமாள் திருவடியில் சின்னங்கள்லாம் இருக்கும். பதாகை, பானை, மீன், வில், சங்கு, சக்கரம் அதெல்லாம் இருக்கும். அந்த முத்திரைகள்லாம் கருட பகவானின் கைகளில் படுகிறது என்கிறார். அத்தனை அந்த அந்த அதெல்லாம் அந்த லிஸ்ட்டு ஸ்தோத்திர ரத்னத்திலேயே தெரிவிக்கிறார். துவஜாங் கதா புனஷங்க ரதாங்க கல்ப துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம். அந்த அந்த அத்தனை முத்திரைகளும் அந்த திருவடியில் இருக்குது என்று தெரிவிக்கிறார். அது அப்படியே கருடனுடைய திருக்கைகளில் படுகிறதாம். ஏன்னா அந்த பாதத்தை வச்சு அங்கத குண்டலமாலா காஞ்சீவலயாத்மனாம் பணீந்திராணாம் பாசுரபணா மணிச்சவி நீராஜன தர்ஷனீயதமம். அங்கத குண்டல மாலா காஞ்சீவலயாத்மனாம் பணீந்திராணாம் பாசுரபணா மணிச்சவி நீராஜன தர்ஷனீயதமம். நீராஜனம், நீராஜனம் வந்து ஷோடச உபச்சாரத்தில் 16 உபச்சாரத்தில் 1 நீராஜனம், திருமஞ்சனம் பண்ணுறது பெருமாளுக்கு. கற்பூர நீராஜனம்,
இல்லை தீபார்த்தி, அது மாதிரி. இதில் சுவாமி அழகாக தெரிவிக்கிறார், அந்த கருடனுடைய திருமேனியில் பலவிதமான பாம்புகள் இருக்கு. அந்த பாம்புகளுடைய படத்தின் மேலே, தலையின் மேலே மணிகள், ரத்தனங்கள் இருக்குது. அந்த ரத்தனங்கள், இந்த பாம்புகள்லாம் அசையும் போது அந்த ரத்தனங்கள்லாம் ஒளி வீசுகிறது. அதுவே நீராஜனம் போல இருக்கு, திருமஞ்சனம் போல இருக்கு என்று அனுபவிக்கிறார் சுவாமி. அதுவும் எந்தெந்த பாம்பு, எம்பெருமான் முகுந்தன் கருட பகவான் தோளின் மேலே ஏறும்போது அந்த முத்திரைகள் அந்த கையில் இருக்குன்னு போன ஸ்லோகத்தில் சொல்லிட்டு, இந்த ஸ்லோகத்தில் அந்த கருட பகவானுக்கு நீராஜனம் பண்ணுறார். கருட பகவானின் திருமேனியில் சர்ப்ப கூட்டமானது, கை வளையல், காதணி, மாலை, இடுப்பில் ஒட்டியானம், இந்த ஆபரணங்கள்லாம் கருடனுக்கு எதுன்னா பாம்புகள் தானே. 2 கையில் இருக்கிற வளையல்கள், காதணிகள், மாலை, கிரீடம், ஒட்டியானம் எல்லாம் பாம்புகள். அந்த சர்ப்பங்கள் மாணிக்க ரத்தனங்களை தங்களது சிரசில் படம் விரித்த நிலையில் வச்சிருக்கு. அப்படி அசையும் போது அந்த ரத்தனங்களின் ஒளி வீச்சு கருட பகவான் திருமேனியில் அற்புதமாக மிளிர்கிறது, ஒளிர்கிறது. அதனால் நீராஜனம் பண்ணுற மாதிரி இருக்கு, திருமஞ்சனம் பண்ணுற மாதிரி இருக்கு, கற்பூர ஆரத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு, கற்பூர நீராஜனம். அதனால் கருட பகவான் மிகவும் அழகாக விளங்கினார் என்று தெரிவிக்கிறார். கற்பூர நீராஜனம். ஸோ அந்த நீராஜனம் போல இருக்கான் இந்த ரத்தனமயமாக இருக்கிற இந்த மணிகள். அதுவும் நித்திய சூரிய ஆதிசேஷன், கருடனுடைய வளையல், வைகுண்டத்தில் இருக்கிற ஆதிசேஷன், வாசுகி அமிர்த மத்தனம் பண்ணும்போது அந்த வாசுகி பாம்பு, கருடனுடைய உபவீதம், தக்ஷக பாகவதத்தில் வர தக்ஷக பாம்பு, கருடனுடைய அந்த கேர்டில், அந்த இதில் இடுப்பில் இருக்கிற ஒட்டியானம் மாதிரி, காரக்கோட்டம், அது கருடனுடைய நெக்லஸா. நலச்சரித்திரத்தில் வர காரக்கோட்டகம் என்ற பாம்பு கருடனுடைய கழுத்தில் இருக்கிற நெக்லஸ். சங்கபாலா, அது கருடனுடைய திருமுடியில் இருக்கான், கிரீடமா. பத்மா, மகாபத்மா, கருடனுடைய காதில் இருக்கான், காது அணிகள். குளிக்கா அப்படிங்கிறது கருடனுடைய வலக்கையில் இருக்கிற வளையல். இப்படி இந்த பாம்பு ராஜாக்கள், பாம்பு அரசர்கள்லாம் கருடனுக்கு ஒரு ஆபரணங்களாக இருக்கிறது என்று அனுபவிக்கிறார். இதெல்லாம் கருட பஞ்சாசத்தில் வேதாந்த தேசிகன் 37வது ஸ்லோகத்தில் இதெல்லாம் தெரிவிக்கிறார். அது அப்படியே சுவாமி இங்கே திருவுள்ளத்தில் இருக்க கோபாலாரிய மகாதேசிகனுக்கு. அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்கந்தஸ்திதி ததனுஜத்விட் பீதாம்பரவான் தந்து சந்தோகைஹி பீதாம்பரவாந்த தந்து சந்தோதைஹி சந்தோகைஹி லாவண்யா துர்லக்ஷைன் ஆகிஷ்ட தனூருகம் நிகமரூபம் ஸ்கந்தஸ்தித தனுஜ த்விட் பீதாம்பரவாந்த தந்துதோ சந்தோகைஹி லாவண்யா துர்லக்ஷைர் ஆத்ராகிஷ்ட தனூருகம் நிகமரூபம். அவருடைய திருமேனியில் இருக்கிற முடிகள் நீண்டு ஆச்சரியமாக அழகாக இருக்கான். அதுவும் மஞ்சள் கலரில் நீண்டு இருக்கு. அவரது தோளில் அமரும் பெருமாள் விஷ்ணு அவருடைய திருமேனியில் பீதாம்பரத்தை தரித்திருக்கிறார், அதுவும் மஞ்சள் பட்டு. கருட பகவானின் நீண்ட தலைமுடிகளும் அந்த பீதாம்பரமும் ரெண்டும் ஒரே மேட்சிங்காக இருக்கிறதுனால பிரித்து அறிய முடியாதபடி இருக்கான். இது பீதாம்பரமா இல்லை கருடனுடைய முடியா அப்படின்னு தெரியாதபடி இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. அவர் வேதஸ்வரூபியாய் பரிமளிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.